கல்வி பூங்கா எஜுகேஷன் நியூஸ்க்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஸ்டடி டிப்ஸை பற்றி பார்ப்போம். எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஃபியரோடு இருப்பாங்க. அதை எப்படி படித்தா நம்ம எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்ம பிரெயின், நம்ம தலையில் இருக்க பிரெயினில் வந்து 2 சைடு இருக்குது. அது ஃபஸ்ட்டு சைடு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்னு சொல்லி 2 சைடாக பிரிஞ்சிருக்கும். லெஃப்ட் சைடு இருக்க அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து எல்லாமே எராஸ் ஆயிரும். ஆனால் ரைட் சைடு இருக்க ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸுமே வந்து நீண்ட நாட்களாக இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கூட சொல்கிறேன், சின்ன குழந்தையா இருக்கப்ப நம்ம விளாண்ட சம்பவங்கள், ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும். அது வந்து எந்த சைடு போய் அது போய் பதியுது அப்படின்னா ரைட் சைடு. அப்போ நம்ம படிக்கிறது ஒவ்வொன்றும் ரைட் சைடு போய் ரெக்கார்ட் ஆகுற மாதிரி நம்ம படிக்கணும். அதுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டிப்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதில் 5th டிப்ஸ் சொல்கிறேன். நான் நல்லா நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு புக்ஸை எடுத்தோன்னே ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 டைம், 2 டைம், 3 டைம், 5th டைம் பாருங்களேன், உங்களுக்கே வந்து ஒரு கிளான்ஸில் தெரியும் என்னென்ன பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்களோ அதை வந்து அப்படியே ஒரு பேப்பரில் வந்து கிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ப்ளூ பிரிண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ப்ளூ பிரிண்ட். எந்த இது படிக்க போகிறீங்களோ அந்த படிக்கக்கூடிய சிலபஸ்க்குரிய ப்ளூ பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வருங்கிறது தெரியும். 4th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளுக்குரிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒரு கிண்ட் மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கிட்டு அதையே நீங்கள் திருப்பி 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 நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. 5th பாயிண்ட்டு, நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு தடவை படிக்கிறப்பையும் அதை மைண்டில் செட் பண்ணுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நல்ல ஒரு ஜாலியாக அதை வந்து படிச்சிங்க அப்படின்னா அது போய் மைண்ட் செட்டில் போய் ரைட் சைடு போய் அப்படியே அந்த பதிவுகள் வந்து இருக்கும். இருக்கிறப்ப அது வந்து அழியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரியோ ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்க அப்படின்னா, படித்து முடித்த உடனே நல்லா ஐஸ் 2 நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறப்ப நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அப்போ தூங்குற மாதிரி நிலைக்கு போயிட்டு அப்படியே ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணுங்க. என்ன படிச்சிங்க, எப்படி எப்படி அந்த பாயிண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத அப்படியே கொஞ்சமாக ரீகால் பண்ணிக்கிட்டே போக போக லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய மெமரிஸ் எல்லாமே ரைட் சைடு போய் பதிய ஆரம்பிச்சிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படித்தாவே போதும், நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இது டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹின்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெமரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து புதுசாக அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.